சப்வே சர்ஃபர்ஸ் அப்படின்ற ஒரு கேம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா அதை விட அசிங்கம் எனக்கு எதுவும் இல்லை. எப்படி? ஏன்னா சப்வே சர்ஃபர்ஸ் தெரியாதவங்க இந்த வேர்ல்ட்லயே யாருமே இருக்க முடியாது, விளையாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. புரிஞ்சதா? அதையெல்லாம் தாண்டி நான் இந்த கேம் பத்தி தெரியாது, இந்த கேம் விளையாடினது இல்லை அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். ஏன்னா இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, கேட்டுக்க. சப்வே சர்ஃபர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, அது கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு துயரமான ஸ்டோரி என்னன்றதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி? ஸோ சப்வே சர்ஃபர்ஸ் 2012ல சைபோ அப்படின்ற ஒரு கம்பெனி மூலயமா, கேமிங் கம்பெனி மூலயமா கிரியேட் பண்றாங்க. அவங்க கில்லோ அப்படின்ற கோ டெவலப்பர்ஸோட சேர்ந்து இந்த கேமை கிரியேட் பண்றாங்க. ஓகே, சைபோ அப்படின்னா என்னன்னா சில்வெஸ்டர் அப்புறம் பாடி, இவங்க ரெண்டு பேரோடைய ரெண்டு லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து தான் சைபோ அப்படின்னு இந்த கம்பெனியை கிரியேட் பண்றாங்க. ஓகே, 2012ல கிரியேட் பண்ணப்பட்ட சப்வே சர்ஃபர்ஸ் என்ன மாதிரி கேம்? சப்வே சர்ஃபர்ஸ் ரெண்டு கேரக்டருடைய லைக் ஜேக் அப்புறம் போலீஸ், இந்த ரெண்டு கேரக்டர் இருக்க ஒரு கேம். இந்த கேம் ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி, லைக் முடிவே இல்லாத ஓட்டமுடைய ஒரு கேம். ஓகே, இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துல என்ன மாதிரி ஒரு சின்ன கதை கருவு இருக்கு. ஓகே, நான் சொன்னல துயரமான ஸ்டோரி, அது கிடையாது. இது இந்த கேம் பத்தி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த துயரமான ஸ்டோரி என்னன்னு சொல்றேன், இந்த கேம் கிரியேட் பண்ணப்பட்ட ரீசன். ஓகே, ஸோ ஜேக் யாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஸ்ட்ரீட் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அவன் யங் பாய். ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்ட்ரீட் பெயிண்டிங் வரைவான். ஸோ வரையும் போது ஒரு போலீஸ்காரங்க பார்த்துருவாங்க. அந்த பார்க்குற போலீஸ்காரங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான் அப்படின்றதான் கதை. ஓகே, எஸ்கேப் ஆகும்போது அவன் எப்படி இந்த கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்க அப்படின்னா, விளையாடுற மாதிரி எஸ்கேப் ஆகும்போது அவன் ட்ரெயின் ட்ராக்ஸில் ஓடுவான், ட்ரெயினில் குதிச்சு ஓடுவான். ஓகே, காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே ஓடுவான். வர அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் மிஸ் ஆகி ஓடுவான். ஓகே, ஓடும்போது ஸ்கேட்டிங் போர்டில் ஓடுவான், ஷூஸ் கிடைக்கும், ஷூஸில் ஜம்ப் பண்ணி ஓடுவான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டக்கிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த கேம் விளையாடணும். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேம் நல்ல பாப்புலாரிட்டியும் நல்ல ரீச்சும் இந்த கேமுக்கு கிடைச்சிது. ஓகே, இந்த கேமில் முக்கியமான விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னா 2012லேயே பெஸ்ட் கிராஃபிக்ஸை கொடுத்த இந்த கேம் ஓகே, என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் பெஸ்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த கல்ச்சர் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண அந்த கேமில் கல்ச்சர் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண விஷயமா இருக்கட்டும் சரி, கேரக்டராக இருக்கட்டும் சரி, ரெண்டு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதோட அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே, அது கலெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, அந்த ஷூஸ் கிரியேட் பண்ண விதமாக இருக்கட்டும் சரி. ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டர் ஓடும்போது போயிட்டு தான் அந்த ஷூஸை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது டபக்குன்னு அது காலில் மாட்டிக்கிற மாதிரியும் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே 2012லேயே மச் பெட்டர் கிராஃபிக்ஸை இந்த சைபோ அப்படின்ற ஒரு கம்பெனி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஏண்டா லேட்டு? சரி குடி மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு துயரமான வதந்தி ஒன்று சோஷியல் மீடியாவில் பரவிச்சு அப்படின்னு. அந்த துயரமான வதந்தி பரவுனதுக்கு அப்புறம் எல்லா கேமுமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டுக்குள்ளே தான் போகும். இந்த கேம் மட்டும் ஒரு நல்ல பாப்புலாரிட்டியும் அப்புறம் மக்களிடையே அது நம்பப்பட்டது. அந்த கேம் இதனால தான் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதிகமான டவுன்லோட்ஸும் கிரியேட் பண்ணப்பட்டது. எப்படி? என்ன ஸ்டோரி அது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட், என்ன போஸ்ட் அப்படின்னா, சப்வே சர்ஃபர்ஸ் ஓட ஃபவுண்டரோட பையன் இறந்துட்டாங்க. அதனால தான் எப்படி இறந்தாங்க அவங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதை ஹானர் பண்ணுற விதமாகவும் அந்த மெமரியில் வச்சுக்கிட்டு ஹானர் பண்ணுற விதமாகவும் இந்த கேம் கிரியேட் பண்ணப்பட்டது ஃபவுண்டரால் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்துச்சு. அதனால தான் கேம் கிரியேட் பண்ணப்பட்டாங்கன்னு ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது. அவங்க பையன் எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த போஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரெயின் ட்ராக்ஸில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் இருந்தது. அந்த கேமிங் கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. என்ன ஆச்சுன்னா பாப்புலாரிட்டியும் அந்த கேமை அதிகமாக டவுன்லோட்ஸும் ஆச்சு. ஸோ ஒரு இன்டர்வியூவில் சைபோவோட சிஇஓ கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க, 2-3 கொஷினே கேட்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ஸ்டோரி உண்மையா, அப்புறம் இந்த ஸ்டோரியால தான் இந்த கேம் கிரியேட் பண்ணப்பட்டுதா,
அப்புறம் இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இந்த கேம் கிரியேட் பண்ணும்போது ஃபேஷன், மியூசிக், அர்பன் ஆர்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டிங் போர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் இந்த கேமை கிரியேட் பண்ணோம். முக்கியமாக ஃபேஷன், அப்புறம் வந்து கல்ச்சர் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி தான் இந்த கேமே நாங்கள் கிரியேட் பண்ணோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட்ஃபிட்ஸ், அப்புறம் ஸ்கின்ஸ், இது எல்லாமே வந்து கல்ச்சர் பேக்ரவுண்டை வச்சு தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். முக்கியமாக சேஃப் அண்ட் என்டர்டெய்னிங் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் வந்து ஃபன் அண்ட் கிரியேட்டிவாக இருக்கணும், அப்படி இந்த கேம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிரியேட் பண்ணமே தவிர பேட் இன்டென்ஷனில் இந்த கேமை கிரியேட் பண்ணலை. அப்போது அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க, அப்போது போட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் கீழேயே வந்து நாங்கள் ட்வீட் போட்டுட்டோம், இப்படி ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணாதுங்க, இது வந்து ஒரு மித்து அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதனால உங்களுக்கு என்ன இம்பேக்ட் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து எல்லாராலையும் லைக் பட்ட கேம் தான், நான் ஒத்துக்கிறேன், எல்லாராலையும் டவுன்லோட் பண்ணப்பட்ட கேம் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இதனால எங்கள் கம்பெனிக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்தாலும் ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு ஆச்சு. என்னன்னா, மக்களிடையே இந்த இன்ஃபர்மேஷன், இந்த துயரமான இன்ஃபர்மேஷனால தான் எங்கள் கேம் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு மித்து கிரியேட் ஆனதால எங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. மக்களிடையே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிக்கும்போது ஒரு ஆர்டிக்கல்ல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் படித்தேன். இது படிக்கும்போது திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டவொடனே எனக்கு இப்படி தான் கேட்கணும்னு தோணுச்சு. சைபோ சிஇஓ சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ஒரு சேலஞ்சிங்கான கேம். அது வந்து எல்லாராலையும் லைக் பண்ணப்பட்ட கேம். எல்லாரும் அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்கோரை வந்து பீட் பண்ணணும் தான் சொல்லிட்டு ஆடுவாங்க. ஏன்னா பர்சனலாக நானே ஆடி இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிரியேட் பண்ணியிருக்காது. அவங்களுடைய பாப்புலாரிட்டி, அந்த கேமோட பாப்புலாரிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்னால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்தியா டுடே இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ இந்த சொன்ன சப்வே சர்ஃபர் பற்றின இந்த ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு என் மூலியமாக தான் தெரிஞ்சுது அப்படின்னா சப்வே சர்ஃபர் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா வெறும் எஸ்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். I hope you enjoyed the video. Thank you.